ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராணியில் வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எஸ்கேப் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் டோர் எஸ்கேப் தான்டா. ஏதோ எஸ்கேப்பே தெரியுமா? சரி நம்ம கார் எஸ்கேப். என்ன எஸ்கேப் வேணால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் 3 எஸ்கேப் இருக்குது. அந்த 3 எஸ்கேப்பில் எது ஈஸியாக வருதோ அது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நாளைக்கு கூட நம்ம படிக்கணும், எல்லாம் எஸ்கேப் பண்ணலாம். வெயிட் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு பிளாக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே நீங்கள் ராணியில் ஒன்று யோசிக்கிறேன். நான் இப்போ டோர் எஸ்கேப் தான் பண்ணணும்னு சொல்லி இங்கே இருப்பீங்க. அப்போ டோர் எஸ்கேப் வரும், நம்ம கார் எஸ்கேப் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி வராதா? இப்போ நம்ம டோர் எஸ்கேப் பண்ணால் அதுக்கு பொருளே கொடுக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கலாம். அதே நம்ம கூட்டமாக பண்ணால் அவ்வளோதான். ஓகே, அப்போ வந்து எதுவுமே முடிவு பண்ண தேவையில்ல. ஓகே, வீடியோ வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். என்னதுடா இது? என்னது இது புதுசா? டோர் எஸ்கேப் பண்ணால் 5000 எக்ஸ்பி, எக்ஸ்ட்ரீம் பிளடி எஸ்கேப்பா? ஓ மை காட், 20,000. டோர் எஸ்கேப் இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ்டா. இது நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாம். வெயிட் பண்ணு. லிப்பிங்னா என்ன? கைஸ், லிப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு லிப்பிங்னா என்ன தெரியாது. டிஃபால்ட் இங்க பாடா. புதுசா ஹாலோவீன் என்னடா? இல்லடா, இது புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. கிறிஸ்மஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நைட்மேர், அது நைட்மேர் நமக்கு தெரியும். டிஃபால்ட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி மோட் இல்லாமா? வெயிட் பண்ணுறா. குவாலிட்டி வந்து ஐயில் இருக்கு, மீடியம் வச்சு. ஈஸி மோட். ஈஸி மோட் தான். நம்மளுக்கு எல்லாமே ஈஸி தான்டா. வீடிஜே இட் இஸ் ஈஸியில தான் விளையாடணும். ஓகே, கேம்குள்ளே போயிடலாம். வாங்க வளவளன்னு பேசாம கேம்குள்ளே போயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், கிராணி சாப்டர் 1 நம்ம விளையாடல ஃப்ரெண்ட்ஸ். கிராணி சாப்டர் 2ல் வந்து எஸ்கேப் பண்ணியிருப்போம். அது என்ன எஸ்கேப் தான்? ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அதில் நான் தான் பண்ணேன். அதில் வாய்ஸ் வராது. அது என்ன தெரியல. வாய்ஸ் வரும்டா. வருமா? சரி, அதில் போய் பார்த்துங்க. எதுக்கு இப்படி லோட் ஆகுது? ஏய் டேய். ஓகே, சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. சின்ன மிஸ்டேக்லாம் இல்லை, பெரிய மிஸ்டேக். ஆட் வந்துட்டே இருக்குது. எதுக்காக? ஓகே, ஸ்கிப் பண்ணியாச்சு. Day 1 யார் ஃபஸ்ட்டு? நீ தான். நானா? ஏன் நீ அவுட் ஆக, அதுக்கப்புறம் நான் விளையாடுறேன். ஏன்டா? ஃப்ரெண்ட்ஸ், நான் சீக்ரெட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமுக்கு பக்கு கூட இருக்குது. நான் அப்படி லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்குன்னே கனியாக நம்ம கிராணி இந்த பார் அண்ணன் வளம் வழி விடு. ஏய் அண்ணன் வழி விடு. கிராணி, சொட்டைக்கல்வியை பார்த்துட்டு போனதாங்க எனக்கு மனச்சே குளிச்சு இருக்கேன். இந்த பாரு, அண்ணன் வளம் வழி விடு. அண்ணன் வளம் வழி விடு. வா அண்ணன் வளம் வழி விடு. வழி விடுறி. அண்ணன் வழி விடு. பாய். ஒன்றும் இல்லை தானே. அப்புறம் சொல்ல மாட்டேன், அவன் சொட்டையை பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ்லாம் வந்து ஒரு சொட்டையாக பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். சரியா? என்ன பண்ணுற? சொட்டையாக காட்டு. ஓகே, நீங்கள் வந்து சொட்டையிலே வந்து ஆட போகிறோம். சொட்டையிலே ஆடி சொட்டையிலே பாட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கால் பேட்ரி கிடச்சிருக்கு. சொன்னேன் டோர் எஸ்கேப் பண்ணலாம் உண்டா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பேட்ரி காட்டுறாங்க, கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் காட்டுறாங்க, புக்கு கூட காட்டுறாங்க. ஓகே, கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. என்னடா சவுண்டு கேட்டுச்சு? ஐயோ அப்பா. இல்லடா, ஷாடோ இல்லடா. அந்த அப்படியே அது மினுக்குன்னு மினுக்குற அந்த ஸ்க்ரூ டிரைவர். அது கிளவி வந்துட்டா. அடி வாங்க போல நினச்சிங்கன்னா அது கிடையாது.
காட் கிளவி ஒரு சொட்டையை பார்த்தா ஆசையாக இருக்கு. நான்டா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சவுண்டு கேட்டுச்சு சொன்னேன், டக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சு. சென்சிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன் இப்போ கரெக்டாக ஏதோ சவுண்டு கேட்டுருதா சொன்னேன். இவன் கேட்க சவுண்டாக கேள்வி சொல்லி ஏன் சைடில் வந்துக்கிறேன் தெரியுங்களா. ஷார்ப்பாக இருக்குது மைண்டு ஷார்ப்பாக இருக்கணுமா என்ன? இல்லை மைண்டும் காலம் எப்படி எங்கள் பேர் மைண்ட் இஸ் ப்ளோயிங்னு வானுங்களா? அப்படி நான் கரெக்டாக சொன்ன பாருங்க, அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். டேய் நீ கரெக்டாக சொல்லணும். இப்போ எவன்டா சொன்ன? அப்போ நீ பார்த்துருக்கீங்க கை ஷார்ட் கன் பார்த்து கச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெல்லிட்டுக்கெல்லாம் வந்து கிராணி வந்துடும் கம்பெனி போச்சு. வீல் கிராங்க் கிடச்சிருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகணும் இன்னொரு எனக்கு யூஸ் ஆகணும் மாட்டுக்கு. ஓகே கண்டிப்பாக சவுண்டு போட்டிருக்கோம் கிளவி வரும். வெயிட் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும் சொன்னாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு தான் கிளவி இன்னும் வரல. கிளவி சத்தம் கேட்குதா? சத்தம் கேட்கிறதா? பேஸ்மெண்ட்டில் கிளவி அப்புறம் ஒரு சொட்டை இருக்குல்ல, சொட்டை அது எவ்வளோ புனிதமான சொட்டைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? பாரு ஹார்ட் பீட் சவுண்ட் எழுது. இந்த பிரகதியா கிளவி வச்சுக்கோ உன்னோட இது. அது டூவா ஹார்ட் பீட் சவுண்ட் எழுது எதுவும் தெரில. பார்த்தீங்களா ஹார்ட் பீட் சவுண்டு? என்ன கிளவி சாரி அதாவது வாய் ஓகே 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 கிளவி நீ கிளம்புனீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். மேலே போவீங்களா? ஏன் மேலே இருக்கா? வெப்பன் கீ விடுறா. வெப்பன் கீயா? முதல்ல ஷார்ட் கண்ணை அசம்பிள் பண்ண. வெப்பன் கீ கிடைச்சா உனக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியுமா? புல்லட் இன்ஃபினிட்டி எடுத்துகிட்டே விளாடு. சரிடா ஷார்ட் கன்னுக்கு இந்த சைடாக போயாடா? சும்மா இந்த சைடு பார்க்கலாம் தான். அங்கே ஒரு ட்ரால் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணு. ரிமோட்டா? இது தேவையில்ல. தேவை எதுக்குடா? அது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து சொல்ல. கீழே ஒரு டனல் இருக்கும், அதை சேர்த்தா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? இது கூட தூக்கி போட்டால் அன்னைக்கு ராணி வருவாங்க வந்து வச்சு விட்டு போவாங்களா? அப்படிலாம் நிறைய போடு. ஆனால் ஏன் அதாவது கோடு ஓட்டியிருக்காங்க பார்ப்போம். கீழே இன்னொரு பக்கம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட்டன் இப்போ ஒரு சைடில் ஒரு பார்த்து ஒரு டோர் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த பட்டனுக்கு ஏதாவது திங்ஸ் போட்டோன்னா அது ஓப்பன் சொன்னாங்க. பட்டன் கிட்ட ஏதாவது திங்ஸ் போட்டால் ஓப்பன் ஆகிடும் சொன்னாங்க. யாரோ யார் சொன்னா? யூடியூப் சொன்னாரு. யூடியூபரா? அது நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஒரு வாட்டி ஏதோ பக்கில் ஒர்க் அவுட் ஆகிடுது. அதான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது இப்போ நீ ஒர்க் அவுட் ஆகாத சொல்கிறியா இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு? ஒர்க் அவுட் ஆகும். ஆகுமா ஆகாதா? ஆகும் சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஓகே தட்டி விட்டதுக்கு இப்போ கிளம்பி வருவாள். கண்டப்படணும் சும்மா சத்தம் போடும். எப்படி நீ கண்டுபிடிக்கிற? ஏய் இல்லை மேலே போனால் மேலே வர, கீழே போனால் கீழே போகிறா. ஓ மேடம் நீங்கள் அங்கே போய் படிப்பீங்கன்னு என்ன ஒன்று மனசில் ஏதாவது என்னம்மா? விளக்கண 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 விளக்கண. சரி பாய்டி சலக்கண்ண எனக்கிட்ட வராத நீ போனா. சி என்னடா உடம்பா தட்டி விட்டேனே சவுண்டு கேட்டுடுச்சு. ஓகே சீக்கிரம் உள்ளே போய் பாரு. நான் இதுக்குள்ளே கார் ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது இதுதான் சவுண்டு கேட்டு வருவாளா? பக்கத்தில் தான் இருந்தா இவ்வளோ நேரம் இருக்கு. வந்துட்டா வந்துட்டா உள்ளே போகிறாளே போயிட்டாளே. ஐயோயோ கிராணி ஏமாட்டியே நீ மீனா போடி வேணாம். பாய்டி சொட்ட கிளம்பி. ஐயோ
அடிக்க போறேன்டி முட்டை கோசு நினைத்தாங்க. சரி கண்ணு மொளாப்பில் அசம்பிள் பண்ணிடலாம். செத்துறியா? அச்சீவ்மெண்ட் அன்லாக் செத்துட்டா. அதானே அச்சீவ்மெண்ட் அன்லாக்குனாலே தெரியாதா செத்துட்டான்ட்டு. இப்போ வந்து நம்ம உள்ளே ஆஃப் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா நம்ம செத்துருவோம். கிளவி வித்துட்ட பார்த்துன்னு கிடக்குது. என்ன ஒரு சோகம் வச்சாச்சு. ஓ இங்கே வந்து பாட்டு இருக்கா? சரி அதே வச்சுக்கலாம். லாஸ்ட் பாட்டு அது எங்கே இருக்கணும் யாருக்கும் தெரியாது. எத்தனை நிமிஷம்டா சாவா? 1 minute. 1 minute-ஆ? 1 minute-ல என்னடா பண்ணுறது? 1 minute அவள் கண்ணிலே படம் போயிடலாமே. என்னதியா 1 minute கண்ணிலே படம் போயிடலாமா? போ ஏதோ லெட்டர் நீ போகலடா. நீ போகல நல்லா கிராணி வருவாங்க கண்டிப்பாக. நீ போகிற ஏரியா தான் வருவாங்க. நம்பர் 2டா பார்த்துக்கோ. ஓகே நம்பர் 2 சிவரில் போய் இந்த கோடை தான் போடணும். உனக்கே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லைண்ணா. போ வெளியே. கேசோலின் அது யூஸே வரும் உனக்கு. ஏய் கார் கீஸ் ஆகும். காருக்கு யூஸ் ஆகும். ஆனால் கீ வேணும்ல. கீ எடுத்துக்கலாம். வந்துடுவோம். வந்துட்டோம். ஏய் அம்மா டக்குனு ஜானி தான் வந்துட்டாலும் பயன்ட்டா. ஸ்க்ரீனு திரும்பிடு. பொறுமையாகவே பார்ப்பேன். கிராணி எங்கே ஸ்பானை எடுத்துக்கிட்டேன். அவள்தான் இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்க முடியுமா? டேய் நானும் பார்த்துன்னு சும்மா திஸ் இஸ் தி நம்ம இதுக்குள்ளே எழுதுக்கலாம் போல். இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? ஓ மை காட் கைஸ், இதுக்குள்ளே நீங்கள் போய் ஒழிஞ்சிக்க முடியும். அவள்தான். இப்போ கிராணியாலே அவங்க எதுவும் பண்ண முடியாது. கிராணி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக் சொல்லுடா. சொல்றேன். டேய் சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறீடா. அதான்டா உன் மிஸ்டேக். நான் சொல்றதா சொல்றேன். உனக்கு என்ன நீ வாங்கி விட்டு பாரு. உன் வேலை பாரு. This is the end. இந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராணி பெட்டு நம்ம கிராணி பண்ண நம்ம பெட்டுக்குள்ளே போனா பெட்டுக்குள்ளே என்னன்னா நம்ம அட்டாக் பண்ணுவோம்ல. நீ போனா நீ ஆனா நீ கொஞ்சம் மூடிட்டு போனா அட்டாக் பண்ணுறான். அவன் அட்டாக் பண்ண டைமில் இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம ஏதோ ஓட்டு ஒழிஞ்சிட்டு இருந்தோம்னா கிளவி டக்குனு ஜோராக சவுண்டை போட்டுறேன். வாடிய முட்டை கோசே போன முட்டையால் அடிக்க போறேன்டி. ஏதோ போட்டி ஓட்டல நம்ம போயிட்டு இருந்தோம். வா. அப்போ ஐயோ கிராணி வேணா கிராணி வேணா கிராணி அப்படின்னு பயப்படுறேன்னு வச்சியா? போடி வெண்ணமாவில். அப்புறம் பூசா நல்லா இருக்கானா? கிராணி 2 minutes 30 seconds தான் இருக்கும். சரி கிராண்ட் ஸ்பான் அண்ட் ஏரியா இருக்கணும். டைம் டேபிள். சரிடா. அப்படியா? ஆமாம் அங்கே தான் ஸ்பான் ஆகும். அங்கே தானடா இருந்தேன். அதான் நான் சொன்னேன். நான் அவுட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்துருக்கலாம்டா. கிராண்ட் ஸ்பானிங் ஏரியா அதான். தெரியுமா? சரி எனக்கு ஒரு வேலை இருக்கே, அதை வெயிட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப ஸ்லோவாக நடந்து போகிறான்டா பிளேயர். ஏன் கிராணி ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். பிளேயரை குறை சொல்லக்கூடாது. கிராணி ஸ்லோவாக போகிறேன். பிளேயர் சொல்கிறேன். அதுதான் வச்சிட்டேன். வச்சுட்டு பெட்டில். ஐயோ டி 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 சும்மா இது வேறு திரும்புதுரா. கட்டிங் பேரா இதை வச்சு நான் என்னடா பண்ணேன்? நான் கட் பண்ணுறதும் யூஸ் ஆகும். அது எதுக்கு யூஸ் ஆகும்? வந்துருப்பாளா அப்படின்ற. ஆமாம் கிளவி சீக்கிரம் ஜோரா வந்து ஒரு அடி வாங்கிட்டு போ. இதுக்கு 2 minutes ஆயிடுச்சுடா. கிளவி இல்ல
கிளாவி டுப் 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 கிளாவி டிக்கெட் டிக்கெட் கிளாவி வாடினே முட்டைகோஸ் கிளாவி உன்னை காணாத என்று நான் இல்லையே எனக்கு இது லிப்ஸ் தெரியல வந்து ஏன்டா முன்னாடி கிடக்குற முன்னாடி தான் போட பயந்து சாப்பிட்றேன் டேய் பயந்து யாரா சாப்பிட்றாச்சு அப்பே தான் முன்னாடி போக மாட்டேன் இங்கே தான் இருக்கு கிளவி வந்து ஐடி வாங்கிட்டு போதியா கிராணி இங்கே பாருடா மேலே டைமில் ஓடுதுல அதை வச்சு நம்ம எப்போ சாப்பிச்சோம் எப்போ அந்த டைம் முடிஞ்சே போயிடுச்சு அவ்வளோ டைமு இன்னும் வரலன்னா அவங்களுக்கு தெரியாது ரெண்டு வாட்டி சவுண்ட் போடுறோம் இன்னும் வரல நீ வெளியே போய் இது பண்ணிட்டு வரும் ஏந்துடா எழுந்துச்சிட்டா Oh my god, Granny! 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 எனக்கு paralyze ஆகுது Granny. 2 minutes அதுதான் வெயிட் பண்ணி எப்போ சாவடிச்சோம் 16-18 சாவடிச்சோம் ஓகேவா 16-18 சாவடிச்சோம் ஓகே இப்போ 17-18 ஆனதுக்கப்புறமா கிராணி 18 ஆனதுக்கப்புறமா கரெக்டாக 18-18ன்றா 18-18 ஆனதுக்கப்புறமா கிராணி கரெக்டாக வந்துடுவா ஓகே நான் ஊரு சும்மா கார் பேட்டரி எடுத்து போய் வச்சிட்டோம் நான் காரில் நிற்கவே இல்லை இங்கே தான் கிடக்கா கீழே எங்கடா வைக்கணும் அதை இன்ஜின் பார்ட் இல்லைடா ஃபியூஸை மாட்டுறா ஃபியூஸ்ன்றா பிளாக் ஸ்பார்க் பிளக் காருக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த கிராணி ஹவுஸ்லேயே இருக்கிறது அதனால் நம்ம முடிவு பண்ணது இந்த கார் எஸ்கேப்பே பண்ணுவது என் டவுட் ஒரு கிராணி அவங்க வீட்டில் எல்லாம் பார்த்து தனித்தனியாக வச்சுருக்காள் அப்போ அவங்க வீட்டில் எல்லாம் தனித்தனியாக அவளோட மண்டையே தனித்தனியாக இருக்க சொல்லலாம் அப்போ அவளுக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்போ கிராணி மூடி இதுவே இப்போ உனக்கு தான் தெரியுமா எனக்கு எடுத்து ஸ்பெஷல் கியூ 17-18 ஆக போகுது ப்ரோ கூட வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் சேர்க்குறியா சேர்த்தா ஆமாம் சரி அப்போ சரி நான் எதுக்கு இங்கே வந்தேன் 30 செகண்ட்ஸ் முடிய போகுதுடா திஸ் இஸ் தி எண்ட் முடிஞ்சிச்சு யார் சொன்னா 18 வாங்கினாதான் 18 அவனுக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் 18 போடுறேன் நான் உனக்கு இப்போ 18 ஓகே இப்போ என்னடா 1 2 3 4 5 6 ஐயோ 7 8 நான் எந்த பணியெல்லாம் பண்ண முடியாது ஏன்ப்பா கண்ணு வலிக்குதுடா அது இப்படி வச்சு விளாடணும் நீ என்ன இப்படி வச்சு விளாண்டு இப்படி வச்சு விளாடுவாங்க யாராக இருந்தாலும் எனக்கு கிராணி ஒரு மண்ணும் வரல எங்க அந்த பிக்சர் அங்கே இருக்கா அது போனஸ் பிக்சர்டா அது இருக்கடா தேவைப்படும்டா பாரு போடே என்ன அந்த அடி கீழே போயிடுவாளா வரலான்னு பாரு மட்டா டே அந்த பாரு ஆகுது பார்த்தியா டக்கு வச்சுருந்தது இப்போ அங்கே தட்டி விட்டுரு அது தட்டி விட்டுரு அவ்வளோதான் இப்போ வந்து ஆமரே இல்லாமல் வந்து எஸ்கேப் பண்ணுறோம்னா இதுதான் இதோ ஒரே ஒரு கட்டுரு வேணுமே கட்டுரு எங்கடா போட்டேன்னா கட்டுரு எங்கே போட்டியா அது உனக்கு தான் தெரியும் வராளா இல்லையா வந்தால் கூட ஒரு பிரச்சனை இருக்குது என்னது அதான் தட்டி விட்டு அட்டிம்மா கட்டு நம்ம எங்கே பட்டோம் ஏதோ யோசிக்கிறேன் ஃபஸ்ட்டு கட்டு நம்ம எங்கடா பட்டோம்
அவன் வந்து கதை தட்டி விட்டு அதோட சவுண்டே அவன் வச்சுக்கிட்டு அவளே நான் தான் சவுண்டு போட்டேன்னு அவளுக்கே தெரியாம வண்டிட்டு வந்து உட்காந்துருப்பான். பாருங்க. என்னது? ஓகே கிராணி தான் கிராணி டேய் தட்டி விட்டு அவளே சவுண்ட் வச்சுக்கிறாடா. காய்ஸ் இந்த கிராணி முட்டாளா இல்லை ஏதாவதுன்னு சொல்லிட்டு கக்கூஸ்ல இருக்காங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. கக்கூஸ்ல இருக்கான்னு பாடா. கிராணி தொலைச்சிட்டு இருக்கா. சவுண்டு கேக்குதா? கிராணி தொலைச்சிட்டு இருக்கா. கேக்குறா கேக்குது. சரி வேற ஏதாவது பொருள் இருக்கா? டேய் அந்த இது போட்டோமே என்னது? பானை மாதிரி ஒன்று இருந்துச்சு. பானுமே அதை எடுத்துட்டு வந்து போடுவோம். ஐடியா. ராணி அங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை ராணியோட பொண்ணு வந்து இப்போ சாவி போட்டிருப்பா. அது வேற போயிடுங்க. ராணி சாவி போட்டிருப்பாடா போய் எடுக்கணும்டாத. சொல்றது புரியுதா புரியலையா? பிக்சர் அதில் போய் மேலே போய் போடணும் ஃபஸ்ட்டு. ஏன்டா திருப்பியுமா? ஆமாம் மேலே போடான்னு சொல்லிட்டு கீழே போடுறான். இங்கே போட்டேன்னா இப்போ என்ன பண்ண கிராணி இங்கே தான் வருவா. கிராணி இங்கே வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், மேலே போய் ஏறி அலை போட்டுருவேன். இன்னும் அவனுக்கு என்னென்ன வந்தாரா இன்ஜின் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா கேஸையும் கட்டிக்கிறது. இன்ஜின் பார்த்து கிராணி தான் போகணும். இந்த கிராணி இப்படா புக் பண்ணுறது? நான் உள்ளே இருக்கேன், இங்கே தான் இருக்கேன்டா. அது எப்படா தெரிஞ்சு? நான் இங்கே உள்ளே இருக்க சொல்லிட்டு பார்த்துச்சு சவுண்டு கிட்ட இருக்கு உள்ளேருந்து. ஓகே கடிச்சு சான்ஸ் வேஸ்ட் பண்ணுமா? ஓடு கேள்விக்கு இன்னும் தெரியல நம்மளை பார்த்தி. இங்கே இருக்கு. இங்கே வருவா. எங்கெங்கயோ சவுண்டு போடுறான். இதை போய் இப்போ எங்கே போடுவேன்? மேலே போன வேலை அதையும் கட் பண்ணிட்டு போயிடலாம். 20 நிமிஷம்டா. 20 நிமிஷமா அந்த கேம் விளையாண்டுருக்கேன்டா. ஓகே சவுண்ட் ஐயா வச்சுக்கோ. மேலே போகணும்ல. ராணி எந்த இந்த பிக்சரை வச்சு 3 பிக்சர் கச்சிச்சுடா. இந்த இன்னும் ஒரு பிக்சர் கச்சுன்னு வச்சுக்கோ. இன்னும் இந்த 3 பிக்சர் தான் அவள் தான். போது நீ கிராணியோட பீஸ் ஆஃப் பெயிண்டிங் வச்சுன்னா உனக்கு போனஸ் டே கிடச்சிடும். நம்ம பிளான் போட்டுருக்கோம் தெரியுமாடா? கிராணி வராளா? பேஞ்ச் என்ன பண்ண போகிறேன்? ஸ்டாப் பண்ணலாம்ல. எப்படா பார்த்தா நான் உள்ளே இருந்தேன்டா. காம பென்சில் அது கேமுக்கு. டேய் நல்லா கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏமா கிராணி வாங்க என்ன போன பின்னாடி இங்கிட்டு போயிட்டு நம்ம மேலே போயிடுவோம். சோறு இருக்கிறியோ ஏன்னா ஏதாவது கறி குழம்பு வைக்கிறியோ எனக்கு என்ன சோறுடா என் கிழம்புங்களுக்கு சாப்பாடு அவன் ரொம்ப நல்ல சாப்பிடாம கிடைக்காண்டா நீரும் நல்லா சாப்பிடாம கிடைக்கும்.
ஒரு கிழவி உண்மையாக இருந்துச்சான். ஆமாம் ஆமாம், அது ரஷ்யன் கிழவி தானே. ஆமாம், ரஷ்யன்காரங்க எவ்வளோ மோசமாக இருக்கா. கிறிஸ்டின் வேறு. டேய் வந்தாலும் இல்லையாடா? வரவே மாட்டேன். என்னடா நான் கட்டி வேறு போட்டது வேஸ்ட்டு. இதுக்கு எல்லாம் நான் சத்தியமாக முடிச்சு விட்ருவாங்க. ஷார்ட் கன் எடுத்து ஷார்ட் கன் எங்கே போட்டேன்? அங்கே போட்டேன். எங்கே போட்டேன்னு கூட மாடம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீ சுடும் போது கரெக்டாக டைம் பார்க்கணும். ஓகேவா? காசு வருவா வந்துட்டா போடு. அதுதான் 26 ஸ்க்ரூ டிரைவர்டா. இது மறந்தே போயிட்டான்டா. ஸ்க்ரூ டிரைவரில் 26 10க்கு சுட்டிருக்கேன். ஓகேவா? ராணி வந்து 28 40க்கு வந்துருவாடா. ராணி 28 40க்கு வந்துருவா. 28 40 நின்று படுத்துறது. 28 40க்கு வந்துருவா ராணி. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் கீழே போய் ஸ்க்ரூ டிரைவர் ராணி 28 40க்கு வந்துருவா. இது போட்டு முடிச்சோட இது இல்லை என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டக்கு பண்ணலாம். இது சீவர் லெவல் ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எதுக்காக யூஸ் ஆகும்? டேய் இது வந்து சீவர் எஸ்கேப் பண்ண யூஸ் ஆகும்டா. நமக்கு காருக்கு அதிகமாக பொருள் கிடச்சிருக்கு. கிளாஸ்லேருந்தே கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வெஞ்சு தேவை அதிகமாக, இன்ஜின் பார்ட் தேவை, அதுக்கப்புறம் காக்கி, அவ்வளோதான் 3 பொருள். டேய் சீவருக்கு போடா. அது இங்கே தான் இருக்கா? போய் சாவி எடுத்து வாடா. மேலே இருக்கா? ஆமாம் ஆமாம்ல, கிராண்டி செத்தா இல்லை. 28 40க்கு வந்துருவா. 27 ஆயிடுச்சு. 28 40 நான் வரும்போது சொல்கிறேங்க. வந்துருவாடா, கன்ஃபார்ம் வந்துருவா. இந்த கீழே வந்துச்சு. சந்தோஷம். பாரு ஏதோ கெஸ்ட் இருந்து மாட்டா. ஏன் இன்னும் 30 செகண்ட்ஸ் ஆகணும்டா. 40க்கு தாண்டா வருவா. 40யா? ஆ 40 மேலே பாருடா டைமரா. 40 ஆகுதுக்கு இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. இது அதுக்கு முன்னாடி எதோ இருக்குது, அப்படி பார்த்துடாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபியூல் எடுத்துகிட்டு போய் நீ வேணா பாரு. இப்போ போட்டாலும் வர மாட்டார், வரல. ஆனால் நீ கரெக்டாக 40 ஆனதுக்கப்புறம் நான் சொல்லும் போது போடு. 40 ஆனதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட்ஸ் 45க்கு போடு. 45க்கு போடு. போட்டாச்சு. இப்போ உதவ பட்டு இன்னும் இல்லை வருவாடா. போடு. அவ்வளோதான் வந்துருவா. வந்துட்டா பார்த்தியா? எப்போ நானா பாதி கரெக்டானடா. பாதி கரெக்ட். ஆனால் நான் எப்போ வந்தா ஏய் ராணி ஏன் கெஸ்டிங்ல வர மாட்டேறாரு. இப்படி போக வைக்கணும். இங்கே போட்டாச்சு. இப்போ அங்கே தான் போகிறேன். வழியில் அவளை பார்த்துட்டானா அவள் என்னடா பின்னாடி போயிட்டான். போ நீ சிவருக்கு போகிறதுக்கும் அதுக்கும் பார்க்குறேன். சிவருக்கு போடா. ஓப்பன் பண்ணி போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும்டா. இப்படி திரும்பி இன்ஜின் பாட்டு கட்டிச்சு. இன்னும் 2 பதில் தான். இன்னும் 2 பதில் தான்டா. அது எடுக்கிறா போட்டு போடா.
ஏன்டா எடுத்த அது இந்த வழி எங்கே போவோம் ஃபஸ்ட்டு? எங்கே போவான்? பின்னாடி ஏதோ இருக்கு. அதுவா இதுடா ஆகுவீங்களா? இது தேவைப்படாத ஃபஸ்ட்டு. ஒருவேளை அது ஏதாவது அது அதுக்குள்ள காசு சாவி இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும். இதுக்குள்ள வந்துடும். வந்துருக்காம இருக்கலாம்டா. கிளவி இன்ஜின் பாட்டு பார்த்துக்கோ. இந்த பக்கம் போ, இந்த பக்கம். டக்குன்னு உள்ள கொஞ்சம் அந்த பக்கம் உள்ள போ. கரெக்டாக போய் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டா. அந்த பக்கம் போ, அந்த பக்கம். உள்ள போயிட்டியா? அது இந்த வழியா கனெக்ட் ஆகுதுடா. வேற இந்த பல்ப் சிவருக்கு கனெக்ட் ஆகுது. காக்கா சுட்டலாம், கிளையும் சுட்டலாம். ஷார்ட் கன் எங்கே போட்டேன்? அது இங்கே போட்டேன். ஏய் அது டஸ்டி பேட் லாக்கிடா. ஷார்ட் கன் எங்கே போட்டேன்னு கேட்டேன்டா நான். அதுவா? அதுவா? அது அங்கே தான் இருக்குது. இல்லையாடா, டோர்கிட்டே இருக்குடா. ஃபஸ்ட் இவங்க இங்கே வந்துட்டோம். அதுக்காக ஷார்ட் கன் எடுத்து மூஞ்சி பலான்னு பாரு. கார் 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 எங்க இருக்கும்? புல்லட்டு புல்லட்டா? புல்லட் வந்து கார் கேட்டு தாண்டா இருக்கும். இந்த வாட்டம் மண்டாலாம். ஆமாம். சீலாம் அதாவது இன்ஜின் பாட்டை பார்த்துக்க சொன்னேன். இங்கே தான் பார்த்தேன். அதுவே நீ பார்க்கல. இன்ஜின் பாட்டே நீ பார்த்துக்கல தானே? வணக்கம், இதோட முடிச்சுக்கலாம். டேய் சவுண்டு போடுற. கீழே போயிட்டியா? ஆமாம். போயிட்டு ஒரு புல்லட் எடுத்துட்டு கிளவிக்கே ஒரு சூனியம் போட்டுருவேன். அதுக்கு மேலே நேரம் காக்கா எடுத்து போயிட்டு காக்கா கிட்ட என்ன இருக்கு? ரிமோட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண பார்க்குறியா? அடே ஸ்டார்ட். வாட்டா கரெக்டாக இங்கே ஆம்ப் பண்ணி வச்சா வரலாம். வாட்டா கலையோ. ஓகே, தெரிஞ்சுக்கறல. யூ ஷாட் தி மேன். அடிச்சு ஹெட்ஷாட் நான் போது. ஓ மை காட். ஹெட்ஷாட். யார் ஹெட்ஷாட்னு சொல்லி நம்மள அச்சீவ்மென்ட்டே கொடுத்துட்டாங்க गाइस. பயங்கர நம்ம ப்ரோ பிளேயர் ஆயிட்டோம். ஸ்பைடவே நம்ம ஒருவே அதான்டா ஃப்ரெண்ட்ஸ் தானே இன்னும் கிடைக்கல உங்களுக்கு. டேய் ஃபர்ஸ்ட் சுத்தில காக்கா போடு. சுத்தில உங்களுக்கு என்னென்னலாம் தேவை நான் சொல்லிட்டா? என்ன காக்கி தேவை, அதுக்கப்புறமா விரிஞ்சு தேவை. அவ்வளோதான். ஃபியூல் வேணும். ஃபியூல் தான் இங்கே இருக்கிற கேஸ் கண்டுபிடிச்சிட்டேன் எப்பயும். ஆனால் இது எங்கே இருக்குமே தெரியலையே. இது என்னது? இது செக் ஒன்றுமே இல்லை. சரி சீக்கிரம் போ. இந்த ஆமை வச்சிருக்கேன் இருக்கு. இங்கே இருக்கு. ஓகே, அங்கே பார்த்துக்கோ. அங்கே வந்து 3 ஆமை இருக்கு. மேலே போகணும். எல்லா ரூமும் செக் பண்ணிட்டுக்கணும். கக்கூஸ் செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன். கக்கூஸ்டா. டாய்லெட்டை செக் பண்ணியாடா? செக் பண்ணிட்டேன்டா. அதுக்குள்ளேயும் செக்கே பண்ணடா. செக் உள்ளே போயிட்டு வந்தேனே அப்பயே. உள்ளே போயிட்டு வந்தேன் ஆனால் செக் பண்ணியா? செக் பண்ண. சரி ஸ்பைடர் ஸ்பைடரை கொண்டு போட்டு போயிடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, அதாவது டே 1ல் ஒன்று கூட கிட்ட போய் கண்டிப்பாக அடிக்காதுடா. நல்ல கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆயிடுச்சு. அச்சீவ்மெண்ட் அன்லாக்டா. அது என்ன அச்சீவ்மெண்ட்? ஸ்பைட் ட்ராப்டு. வாவ், ஐயோ கரெக்டாக கிடைக்குது. வெஞ்சு கட்டிச்சு. வராது கிளம்பி வரா. சரி வரா மாட்டான்னு சொன்னேன். உள்ள எடுத்துக்கிட்டே போ. வந்தா டப்புன்னு ஒரே போடு. இல்லை. வந்துட்டாளா? இன்னும் வரல.
உள்ளதான் கண்டிப்பாக காவி இருக்கும். ராணி இங்கே வந்தால் சுற்றி தள்ளிடுவா, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ராணி எப்போ வருவா ஃபஸ்ட்டு? அதுவா 36க்கு வந்துடுவா. சார் பார்த்து நீ இது கீ கார்கியா இல்லை சேஃப் கீ. சரி லாக்கரா? லாக்கரு லாக்குக்குள்ள என்னடா இருக்கும்? சாவி இருக்குண்டா. காசாவி ஆமாம், இல்லைன்னா என்ன பண்ணுறது? செருப்பாலே அடிக்குவேன் இந்த ராணியை. அது நடக்காத காரணம். అంటారా ఇదే గోవిందా పడలేమంటా. గోవిందా వాళ్ళు గోవిందా நீயே கிட்ட சொட்ட ஓ கனி கனி ஆய் எப்படி கோவிந்தா போட்டு பார்த்தியா? புருஷனுக்கு சோறு வைக்க போறேன்டா. நான் வீடியோ எடுக்கலாம். சரி சீக்கிரமா போ. அதுக்குள்ள போவாத, அங்க போடா. மூவ் பண்ணி தொலைய மாட்டாங்களே. இது வந்து வச்சுக்கிறேன். டேய் கேட்டு போய் கக்கூஸ்குள்ள இருக்கான்னு பாருடா. பார்த்தாச்சு போய் பாருடா. ஏதாவது டேய் இன்னொன்னு தேவடா நம்மளுக்கு. என்ன padlock key. அதை வச்சு ஒரு மண்ணு டேய் padlock key வச்சுதான்டா கராஜே திறக்கணும். அதான் padlock key வச்சு ஒரு மண்ணும் கிடைக்காது. அது எங்குமே கிடைக்காது. அதான் மண்ணு கிடைக்காது சொன்னேன். ஆனால் இது ஃபஸ்ட் இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னும் நம்ம டே ஒல்ல தான் இருக்கோம். அதுக்கு வீடியோ பண்ணனும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா பண்ணிருச்சு. கார் கீ மட்டும் தான் வேணும். யார் சொன்னா? padlock key வேணும். அதான் கார் கீ வேணும், padlock key வேணும். அதுமா கேஸ்லின். மேலே கேஸ்லின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கிளையோட போட்டோ கிட்ட தான் இருக்கு. கிராணி கன் எங்கே போட்டுக்கீங்க? போயிட்டாடா அவன். கிராணி கொண்டுட்டா வேலையை பார்க்கணும்டா எல்லாரும். ஏய் கிராணி கரெக்டாக இங்கே வரட்டும்டா. கிராணி கொண்டு கரெக்டாக அங்கேயே போடுவோம். இது எப்போதா ஸ்பான் ஆகும்? ஐயோ எப்போதா ஸ்பான் ஆகும்? புல்லட் இருக்கா முதல்ல? புல்லட்டே இல்லை, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பான் ஆகும், எப்படி ஸ்பான் ஆகும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்பைடர் கிட்ட புல்லட் அடிச்சு போயிடுவா. அது லாக் இருக்கு. This is the end. அதுதான் வெயிட்டிங்லேயே இருக்கேன். சரி நீ போ போடா, பாத்துக்கலாம் போடா. இது வந்துட்டு வந்துடுவா பாரு. இது போட்ட இது வா கோவிந்தா போட்டலாமாடா? யாருக்குடா? கிராணிக்கு. கிராணிக்குடா. டேய் நம்ம அப்புறம் கோவிந்தா வரும்டா. இங்க தான் வருவா. கோவிந்தா 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 பந்தலிலே எவரு கொஞ்ச நேரத்துலயே வந்துடுவா பாரு. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே போட்டாச்சு இப்போ பாரு வருவா. அலங்கார இன்னமும் இல்லையா கோவிந்தா போட்டு கூட. இது இப்போ பாரு ஜீம் டமக டம் டம் பாரு. ஜீம் டமக டம் டம். ஏய் நான் போடுறேன் பண்ண கரெக்ட்டா. கேம் பாஸோட டம் டம். கேம் பாஸ் டம் டம். கேம் பாஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு டம் டம். டேய் கிராணி இந்த வீடியோக்கு வந்து ஒரு 100 லைக்ஸ். அதான் ஒரு பாத்துட்டா இந்த வீடியோக்கு ஒரு 1k 10 லைக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1k. அது வரதே ப்ளஸ் 10 லைக்ஸ் வந்தாலே 10 லைக்ஸ் வந்தா நம்ம வந்து டோர் ஸ்டெப் பண்ணலாம் गाइस. கிராணி வரல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் 20 லைக் கூட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கம்முனு இருடா போடுவாங்க. 20 லைக் போடு. ஏய் கண்ணே பறக்க விடுறியடா நீ. பிளாக் பிக் பண்ணி விடுறடா கண்ணே. பிளாக் பிக்கா வெல்கம் பண்ணுறியே. அதான் கண்ணை பறக்க விடுவா. நான் கண்ணை கூட குத்திக்கிட கண்டு காரமான போவோம். கண்டு சரி முதல்ல போய் சிவல கிராணி இப்போ பாருங்களேன். என்னடா பண்ண என்னடா வந்துட்டு இப்போ வந்து எதுவும் போயிடுச்சு உள்ள. ஏய் எனக்கு ஒரு தோணுதுடா. இங்க பாரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போயிட்டு சிவல் அவருக்கு நக்கிலே போய்
சொட்டை தரிசனம் பண்ணலாம். இது எங்கடா வரும் கட்டைங்க சொட்டை தரிசனம் பின்னாடி போ, பின்னாடி சொட்டை தரிசனம் வேணும்டா. சொட்டையில சொட்டை தரிசனம் நம்ம சொட்டை தரிசனம் கட்டிச்சு guys. சொட்டையிலே அடிச்சு விட்டோம். நமக்கு ஒரு வேணும் பெஞ்சு அது அல்லதான் நம்ம ஹேமர் கிடைக்கும். ஹேமர் இல்லை ஆமா மின் சாண்டல்ல அது எங்க இருக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் 1 minute கண்ணே இங்க வா. உனக்கு ஒரு செம்ம நாள் கொடுத்து வச்சிருக்கேன். காக்கா வெடிக்கல உள்ள அதான்டா காக்கா அடிச்சு அந்த காக்கா கிட்ட இருந்து இது எடுக்கிறது. அது கிடையாது என் பிளானு. உள்ள ஒரு ஐஸ் பேக் இருந்துச்சுல்ல, ஐஸ் பேக் கிராண்ட் அடிச்சா அது கீழே இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து கிராணிக்கு வசம். கிராணி போயிட்டா. எங்க இருக்க அந்த இடம்? எங்க இருக்கு? எங்கடா அந்த இடம்? எப்படிடா போ? நீ வந்தா நான் செருப்பால் அடிக்க வேண்டாம். நீ போட்டு பாரு. Oh my god, guys இங்க பாருங்க. நான் அந்த கிராணி கேக்குறேன். நீங்க மட்டும் மக்கள் கிட்ட நான் தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். இப்போ மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணுங்கன்னா என்ன அடிக்கணும்னா ரெட் கலர் ஆட் போடுங்க. என்ன அடிக்க போறேன்னா ப்ளூ கலர் ஆட் போடுங்க. சும்மா எல்லாத்தையும் திருக்கி விடுங்க. மண்ணுக்கு யாரடி தெருக்க விடுவா? கிராணிக்கு ஒரு பணம் என்ன தெரியுமாடா? கிராணி ஐஸ் பார்த்தி உங்களுக்கு தெரியாது கிராணிங்க பாய். இப்போ எல்லாம் புல்லட்டுக்கு செட் ஆகல. இப்போ எல்லாத்தையும் ஐஸில் சாக போகிறேன். அதுவும் சல்லியாக போக போகிறேன். வந்துட்டாரா? அதை வச்சு ஃபுட்பால் ஆடணும். ரொனால்டோ எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அண்ணா மிதிச்சு நம்ம ஃப்ரீஸ் ஆயிடும். அதான் போடுறது ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டேன். செத்தோம். மூவ் பண்ணிட்டோம். எப்படி ஃபீஸில் இருந்தால் நம்ம மிஸ்டேக்கு. ஆமாம். இன்னும் நீங்கள் எதாவது பக்கில் மாட்டிங்கன்னா இது போட்டு இது நின்னீங்கன்னா இந்த பக்கில் வெளியே வந்துடலாம். அப்படி ஸ்டாப் ஆகிக்கலாம். தெரியும்டா. ராணி வந்துட்டாளா? சவுண்டு நிறைய அது சவுண்டு போட்டு சவுண்டு எங்கே போட தெரியுமா? இங்கே போடலாம். இவங்க ட்ராப் கொடுத்தீங்கன்னா எப்படி அது வந்தாதான் கொடுக்க முடியும். என்ன இரும்பு சத்தம் கேட்குது? இப்போ பாரு, இப்போ சத்தம் கேட்க போறேன்.
வேணும்ல? டேய் ஸ்க்ரூ டிரைவர் எதுக்கு? இல்ல ஆமாம், கட்டிங் பிளேட் வேணும். இல்ல முதல்ல போய் ஸ்க்ரூ டிரைவர் எடு. உள்ளே போடா. நம்மளே எடுத்துட்டு போயிடலாம்டா. ஒன்றுன்னா எடுத்துட்டு வரணும்டா. எடுத்துட்டே போயிடலாம்டா நம்ம. எதுக்கா கட்டிங் பிளேடு உனக்கு இப்போ? அவ்வளோ வெட்டு இருக்கு. எது? அந்த அந்த சீவரியா? ஆமாம், டேய் நம்ம கால் எஸ்கேப் பண்ண போறோம்டா நம்ம. அதான் ஈஸியாக கிடைக்குது இப்போ. ஐயோ டேய் கால் எஸ்கேப் தானே உனக்கு. நான் என்ன சொன்னேன்? என்ன எஸ்கேப் வேணால் பண்ணிக்கலாம் சொன்னேன். ஐயோ நான் மறந்து போயிட்டேன் தம்பி, மறந்து போயிட்டேன். டேய் அது நிறைய கிடைக்கும்னு சொல்லி இப்படி சீவ எஸ்கேப் பண்ண. ஆமாம், கரெக்டாக இருக்கு பாரு. கால் எஸ்கேப் தான். எஸ்கேப் அதெல்லாம் வேணாம்டா டேய். கால் எஸ்கேப்பே பண்றா. நான் ஒரு வாட்டி கூட கால் எடுத்து வெளில போனது கிடையாதுடா. சீவரிட்டு கூட ஏண்டா ஏண்டா இதான் போய் சொல்லக்கூடாதா? டேய் நான் பொய்ய போடா சொன்னேன். அப்படி கிடையாதுடா, கால் எடுக்க போகும்போது கிராணி மண்டையில தட்டி உட்கார வச்சிருவாடா. அப்படி கிடையாதுடா. கிராணி இல்லாத மூலில் நீ போனல, அது அங்க போய் நான் என்ன எடுத்தேனா? சீவி எஸ்கேப்ல தானே இருந்தேன். பிராக்டிஸ் மோட் தானே சொல்றேன். நீ எதுக்குடா இப்படி பண்ற? டக்குனு ஸ்க்ரூ டிரைவர் உள்ள போட்டியா? ஸ்க்ரூ டிரைவர் மேலே எப்படி போய் ஏதாவது கிடைக்குதான்னு போய் பாருங்க. ப்ரோ கவலை விடாது ப்ரோ மனுஷன். போ ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்படி பண்ற? உள்ள போ, உள்ள போ. ஐயோ டேய் 44 நிமிஷம்டா. 59 நிமிஷத்துல கட் ஆயிடும்டா வீடியோ. ஒரு பாட்டு வந்து உனக்கு நான் போடுவான். ஏண்டா இப்படி அவசரப்படுற? 47 நிமிஷம் வீடியோ. அங்கே போய் ஒன்றும் கிடைக்காது, அது கம்பெனி. ஏய் போய் போய் பாருடா. இந்த தாய்லாத்தி கிடைக்கும். இல்லைன்னா இப்போ மட்டும் கிடைக்கல. அது இல்லைன்னா காக்கி கிடைக்கலாம். காக்கி கிடைச்சா நீ எடுத்துட்டு போய் கேஸில் ஊற்றி. இப்போ என்ன சொன்ன? கோட் நம்பர் 2 தான் சொன்னேன். அந்த கோட் நம்பரில் ஏன் சும்மா கோட் நம்பர் 2 இருக்கு. ஒன்று இருக்கு, 2 இருக்கு. ஏய் வெயிட் பண்ணு. நமக்கு என்னென்ன கட்சிச்சு? ஏய் நமக்கு எல்லாமே கட்சிச்சு. அதான் சொல்லிட்டு கப்பலண்டு எல்லாமே கட்சிச்சு. சொன்னேன். வெடிச்சுன்னா நீ 2 தான் சொன்ன. அது உனக்கே தெரியும். வின்சென்டர் இதுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு? போனேன்னு போகலாம். முன்னாடியாவா? இங்க ஏதாவது ஹோல் இருக்கே, அங்க போய் பாருங்க. அதில் ஒன்று இருக்கு. பாருங்க அதில் ஒன்றுமே இருக்காது. போயிட்டோம். சீக்கிரம் சீக்கிரம். உருப்படியாக ஒன்று பண்ணிட்டேன் நான். உள்ள போய் பாரு.
இதான் கிடைக்கும். அதான் பேட்லாக்கி. அப்பா இதுதான் லாஸ்ட். இப்போ பாரு பேட்லாக். டேய் ரஸ்டி பேட்லாக்கி வச்சு தான்டா அதை திறக்க முடியும். பேட்லாக்கி வேற. ஐயோ இங்கே கொண்டு வரணுமே. எப்படிடா போகிறது? அவங்க எல்லாம் வேணாம் கொண்டு வர தேவையில்ல. நீ போ போய் காசு கேட்பாங்க. கார் எஸ்கேப் பண்ணுறது ஒன்று வேணும். கார்கி இப்போ போய் இங்கே பாரு அது போய் பேட்லாக்கி அப்படியே போட்டு வந்துடும். சரியா? அங்கே போட்டல வின்சாண்டல்ல அப்படியே நம்ம வெளில போயிடலாம். வெளில போயிட்டு வின்சாண்டலில் வச்சு அது தோற உள்ளே ஆமது காண்போம். ஆமதை வச்சு இதை ஓட்ட உள்ளே காசை வைக்கான்னு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அப்படியே டிக்கெட் வந்து உள்ளே பெட்ரோல் ஊற்றி அப்படியே போயிடும். எங்கடா இருக்கா ஃபர்ஸ்ட் அவ? ஓ எங்க இருக்கா கூட தெரியும். 51 நிமிஷம்டா. இருடா. அவ எங்க இருந்தா போக முடியல. அவுட் ஆயிட்டு நீ என்ன பண்ணுவ? வீடியோ ஃபைல் கட்டான இன்னொரு பண்ணலாம்டா. ரெக்கார்ட் பண்ணிடலாம். திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கைஸ் இதான் கைஸ் பார்ட் 2 அப்படி போட்டு அவ எங்க இருக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாம இருக்கேன். இத்தனை நிமிஷம் வெளியே போனா ஒரு பிரச்சனை. செயின் கட்டர் தான் உங்களுக்கு வேணுமா? செயின் கட்டர் தானே. வேற ஏதாவது கேட்டுங்க செருப்பால் அடிக்கிறேன். சப்போஸ் கார்க்கு கிடைக்கவே கிடைக்கணும். மின்சாண்டல் இருக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம். யாரோ பின்னாடி அதுதான் நான் வாங்கிக்கலே இருந்தேங்க. போகலாமா வேணாம் கொஞ்சம் தூரமாக போயிட்டோம். முடிச்சிருவா. அப்பதான் போக சொன்னேன். என்ன இது கிராணி? இது மாலை பக்குப்பட்டு ஒரு ஸ்டாப் பண்ண பாரு. சரியான காண்டது கிராணி. வாடி சொட்ட கேள்வி. எங்க இருக்கா வந்தா வா வரலனா போ. பேச்சுதான் சரியான காண்டது. எங்க இருக்க சொல்லு ஃபர்ஸ்ட். ஏ கிராணி சொட்ட கேள்வி. போடுறா கீழே. ஃபர்ஸ்ட் இந்த கிராணியை பக் பண்ணிட்டு எது வேணா பண்ணலாம். அண்டாரா கிட்ட வரட்டும். பண்ணினே சாவு ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு இருக்கு. நான் சொல்லிட்டேன் நான் கிராணி வரா. ஐயோ ஆமாடா வராடா கைஸ் இதான் ட்ரிக்கே. சீவருக்கு போ திருப்பி அதே திருப்பி பண்ணிட்டே இருக்கணும். வா வந்தே ஆனே நீ வா சொல்லிட்டு டெவலப்பர்ஸ் டிவி டெவலப்பர்ஸ் அது பக்கு ஃபஸ்ட்டு ஆகும். ஆனால் இனிமேல் பண்ண முடியாது. ஆமாம் பண்ணவே முடியாது. போய் அது போய் எடுத்துகிட்டு வரணும். எப்போ சீக்கிரம் அவள்தான் போய் வின்சாண்டில் எடுத்துகிட்டு வந்துடுறியா? அவள் டக்குனு வந்துட்டேன். உட்காந்து போனால் அந்த கிராணி சும்மா கிராணி போயிடுது. சும்மா விட மாட்டேன். சரி இங்கே தாண்டா இருக்குது. அதை மட்டும் எடுத்துட்டு போனா கிராணி அங்கே எத்தனை புல்லட் இருக்கு? புல்லட் கூட இல்லையா? சந்தோஷம். போ சாவடிக்கலாம். எப்படி சவுண்ட் கேட்காம இருக்கும்? அதான் டவுட்டாக இருக்கு. உள்ளே போட்டேன் சவுண்டு கீழே தாண்டா போகணும்.
கட்டை மணிக்கு என்னதான் ஃபிசிக்ஸ் இருக்கு கட்டையில சவுண்டு கேட்கும்டா ஸ்டார்ட் பண்ணு ராணி வந்துட்டான் உள்ள மட்டும் போனா உள்ள போல இங்க போட்டால ஒரு சவுண்ட் ராணி மேல போனாலே கூடிய போயிடும் வீடியோ ஃபைல் வெளில போய் சாவச்சு டென்ஷன் இல்ல ஒரே இப்பதான் சவுண்ட் கேட்கும் வெயிட் பண்ணு not start the car ஏய் ஐ கேன் நாட் ஸ்டார்ட் த கார் ஏட்ரா நான் இங்க சொன்னேன் not start ஆக மட்டும் சொன்னேன் ஓகே 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 ராணியோட கதை எனக்கு கதை போயா ஓபன் பண்ணிங்க இடிச்சிட்டு ஓபன் பண்ணாலும் பண்ணுவாடா ஆமாம் நான் மேலே போயிடணும் ஆன் பண்ணி ஐயோ ஃப்ரீஸ் எடுத்துட்டு வரணும் ஃப்ரீஸ் என்னாச்சு அவன் ஓப்பன் பண்ணால் பண்ணிடுவான் டெட்டு கட்டிச்சு ரெண்டு நிமிஷம் போய் ராணி சரி போய் டென்ஷன் ஓகே ஏதோ வந்திருக்காங்க அச்சீவ்மெண்ட் ஏதோ வந்திருக்கா போய் பார்த்துட்டு சுத்து பாமா இருக்கா பார்த்தா பாமான்னு என்ன சொட்ட கழிவு தானே நாம் நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க ஏய் நான் மட்டும் வெளியில வந்தனா உன்னை தோல் பீஸா வெட்டி போடுறேன் நீ பீஸாக வெட்டக்குள்ளே நான் கழிவுறப்பா ஏய் இதுடா மட்டும் கிராணி தூக்கு போடா நானும் என்னோட புருஷனும் சேர்ந்து உன்னை பொளக்க போறோம்டா அது நானே கொண்டு போயிடுவேன் ஃபஸ்ட்டு உங்களை ஓகே இது பார்த்துட்டே போனேன் கடவுளே ஆமை கிடைக்கணும் நான் ரெண்டு நிமிஷம் இருக்கு பண்ணிட்டேன் கீழே போய் ஓபன் பண்ணணும்டா கீழே உட்காந்து ஓபன் பண்றாங்க கத்தலை வெடிப்போம் என்ன இருக்கு போய் பாரு முதல்ல அது வச்சுட்டு போய் பாருடா கட்டிங் வேணும்டா அதான்டா சேஃப்டி அது உனக்கு பேஸ் வேணும் டேய் அங்கே தெரியுமே உனக்கு சேஃப்டி தானே அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதுக்கே தெரியும் அதான் வேற தள்ளி விட்டு சவுண்டு வேற வந்து சரி கொஞ்சம் இருக்கான்னு டக்குன்னு ஏன் தேவைன்னா வேணும் கட்டிங் பிளேட் அங்கே தான் இருக்கு